வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருப்பத்தூரில் உள்ள ஒவ்வொரு டாஸ்மாக் கடையில் இருந்தும் மாதந்தோறும் தலா 3000 ரூபாய் வரை அதிகாரிகளுக்கு படியளப்பதாக சூப்பர்வைசர் ஒருவர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். தட்டி கேட்ட வாடிக்கையாளரிடம் நானே பெரிய யூனியன் லீடர் என்று சீன் போட்டவர் தற்போது பம்மியதன் பின்னணி என்ன? வாட்டருக்கு 5 ரூபாயும் பீருக்கு 10 ரூபாயும் கூடுதலாக கட்டணம் வசூலித்ததை தட்டி கேட்டவரிடம்தான் டாஸ்மாக் சூப்பர்வைசர் குரலை உயர்த்தி வீர வசனம் பேசியுள்ளார். இந்த யூனியன் லீடர் தான் தற்போது தனது குரலை தாழ்த்தி கூடுதல் விலைக்கு மதுபானம் ஏன் விற்கப்படுகிறது என்று பவ்யமாக விளக்கமளித்துள்ளார். இந்த வீடியோவில் கூறிய ஒப்புதல் வாக்குமூலம் உண்மை என்றால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? அவங்க ரெண்டு ஆள் வச்சுக்கிறாங்க. லேட்டாக வாங்கினேன். இப்போ மாதமாவது போயிருந்தேன். எஸ்ஆர்எம் மட்டும் நான் தரேன். அது நோட்டுறேன். எஸ்ஆர்எம்க்கு நான் கைது தரதில்லை. நான் எங்கே சொல்லிட்டேங்க, வெள்ளூரில் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். அவங்க மூலிமா அங்கே சேலம் போயிடும். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட சோமநாயக்கன்பட்டி பகுதியில் டாஸ்மாக் கடை ஒன்று உள்ளது. இந்த கடையில் கேத்தாண்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராகவன் என்பவர் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வருகிறார். இங்கு வாடிக்கையாளர்களிடம் குவார்ட்டருக்கு 5 ரூபாயும் பீருக்கு 10 ரூபாயும் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மதுப்பிரியர்களுக்கு ஆதரவாக தட்டி கேட்டவர்களிடம் அப்படித்தான் கூடுதல் விலைக்கு விற்போம் என்று சூப்பர்வைசர் ராகவன் எகத்தாளமாக பேசியுள்ளார். அவரின் செயல் குறித்து புகாரளிப்போம் என்று தெரிவித்த நபரிடம் நானே யூனியன் லீடர் தான், யாரிடம் வேண்டுமானாலும் போய் சொல்லிக்கோ என்று வீர வசனம் பேசியுள்ளார். இது தொடர்பான வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் டாஸ்மாக் கடையில் ஏன் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்கப்படுகிறது என்பது குறித்து சூப்பர்வைசர் ராகவன் பவ்யமாக விளக்கமளித்துள்ளார். அதிகாரிகளுக்கு கமிஷன் கொடுப்பதற்காகத்தான் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பதாக கூறியுள்ளார். வாணியம்பாடியில் ஒரு டீம் உள்ளது. அவர்கள் நாள்தோறும் வந்து கமிஷன் வாங்கி செல்வார்கள். சேலம் அலுவலகத்தில் எஸ்ஆர்எம் இருக்கிறார். அவருக்கு தாங்கள் கையில் பணம் கொடுப்பதில்லை. தங்களது தொழிற்சங்கம் மூலமாக மாதம் 3000 ரூபாய் கொடுத்து விடுவோம், அவர்கள் அதிகாரிகளுக்கு அனுப்பி விடுவார்கள் என்று ராகவன் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். எஸ்ஆர்எம் மட்டும் நான் தரேன். அது நோட்டுறேன். எஸ்ஆர்எம்க்கு நான் கைது தரதில்லை. நான் எங்கே சொல்லிட்டேங்க, வெள்ளூரில் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். அவங்க மூலிமா அங்கே சேலம் போயிடும். கடையில் சேலம் கடையில் அவங்க கண்ட்ரோலில் ஒரு 5 கடை இருக்கும். எப்படி அவங்க ஐயா இருக்கும். ஒரு கடைக்கு சாதாரணமாக 3000 கடை இருக்கும். 3000 ரூபாய் லஞ்சம் மட்டும் கடைப்பா 5 எவ்வளோ? நான் 1.5 கோடி என்ன? டாஸ்மாக் கடை கமிஷன் பின்னணி குறித்து கக்கிய சூப்பர்வைசர் ராகவன் தற்போதுள்ள பெண் அதிகாரி ஒரு நாள் கூட டாஸ்மாக் கடை பக்கம் வந்ததே கிடையாது என்றும் கூறினார். ஆனால் அவரின் பெயரை சொல்லி வரும் நபர்கள் பணத்தை வசூலித்து செல்வதாக கொண்டு சென்று விடுவார்கள். இது ஒருபுறம் இருக்க, ஆடிட்டிங் வருவோருக்கு 2000 ரூபாய் படியளக்க வேண்டும் என்றும் தனது ஆதங்கத்தை கொட்டியுள்ளார். டாஸ்மாக் கடையில் நடக்கும் தில்லுமுள்ளு வேலைகள் குறித்து சூப்பர்வைசர் ராகவன் அளித்த ஒப்புதல் வாக்குமூலம் தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நெட்டிசன்கள் வலியுறுத்தியுள்ளனர். டாஸ்மாக் கடையில் குவார்ட்டருக்கு 5 ரூபாயும் பீருக்கு 10 ரூபாயும் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பது தடுக்கப்படுமா என்பதே மதுப்பிரியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.